ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ஹேண்ட்பேக் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றது பார்க்கலாம். நான் வந்து 2 ஹேண்டில் எடுத்திருக்கேன். ஹேண்டில் வந்து 2 இன்ச்சில் அகலம், 22.5 இன்ச்சு நீட்டு வெட்டி வச்சுருக்கேன். ஹேண்டில் 2 ஹேண்டிலு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு வந்து 3 துண்டு வேணும். 3 துண்டு. ஒன்று வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன், இந்த 2 துண்டு வந்து சாண்டல் கலரில் எடுத்திருக்கேன். 3 துண்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் பார்க்கலாம். க்ரீன் கலர் வந்து நீட்டு வந்து 10.5 இன்ச்சு வெட்டிக்கணும். அகலம் வந்துட்டு 6.25 இன்ச்சு வெட்டிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் நீட்டு வந்து 10.5 இன்ச்சு வெட்டிக்கணும். அகலம் வந்து 4.5 இன்ச்சு வெட்டிக்கணும். இது மாதிரி 2 பார்ட்ஸ் வெட்டி வச்சுக்கணும். இது மூணுமே வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வச்சு தைக்கிறது. இது 3 பார்ட்ஸும். இப்போ வந்து பேக் பார்ட்ஸோட மேல் பட்டி பார்த்திங்கன்னா நீட்டு வந்து 14.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். அகலம் வந்து 2.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இப்போ வந்து பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி நீட்டு வந்து 14.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அகலம் வந்துட்டு 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். அகலம் வந்து 8 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது வந்து இது ரெண்டுமே வந்து பேக் பார்ட்ஸு. இது ரெண்டும் பேக் பார்ட்ஸு. அப்புறம் செயின் பட்டி 2 எடுத்திருக்கோம். செயின் பட்டி 2 வேணும். நீட்டு வந்து 14.5 இன்ச்சு, அகலம் வந்துட்டு 1.25 இன்ச்சில் 2 செயின் பட்டி வெட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து டூர் பார்ட்ஸ் வந்து நீட்டு வந்து 10.25 இன்ச்சு, அகலம் வந்து 3.25 இன்ச்சு. இது வந்து ஒரு டூர் பார்ட்ஸு வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் 2 நெட்டு வந்து 15.5 இன்ச்சில் நீட்டு வந்து 15.5 இன்ச்சு வச்சுக்கணும். அகலம் வந்து 11 இன்ச்சு வச்சுக்கணும். இது மாதிரி 2 நெட்டு வேணும் ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கும் பேக் பார்ட்ஸ்க்கும். இது வந்து டூர் பார்ட்ஸோட நீட்டு வந்து 10.5 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு. அவ்வளோதான். இது வந்து டூர் பார்ட்ஸோட நெட்டு. அதுக்கப்புறம் 10.5 இன்ச்சில் ஒரு ஜிப்பு வெட்டி வச்சுருக்கேன். ஜிப்பு வெட்டி ரன்னர் போட்டு வச்சுருக்கேன் 10.5 இன்ச்சில். இது வந்து இந்த ஜிப்பு வந்து பேக் பார்ட்ஸில் வச்சு தைக்கணும். அதுக்கு வந்து இந்த ஜிப்பு ஒரு துண்டு வச்சு அதில் வச்சு தைக்கணும். தைக்கும்போது காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு ஜிப்பு. இது இல்லாமல் இன்னொரு செயின் பட்டிக்கும் ஜிப்பு வச்சு தைக்கணும். அதுக்கு ஒரு ரன்னர் வேணும். அதுக்கப்புறம் ஒரு அட்டை. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சு ஒரு ஹேண்ட்பேக் தைக்கலாம். வாங்க எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் அடிச்சுக்கலாம். ஹேண்டில் வந்து 3ஆக மடித்து உள் சைடு வந்து கொஞ்சம் பெருசாக மடிச்சுட்டு மேல் சைடு வந்து கொஞ்சம் சின்னதாக மடித்து ஓரமாக அடிச்சுக்கலாம். இதில் வந்து ஒயர் போடணும். அதனால தான் இந்த பேக்லாம் எதுக்கு தைக்கிறோன்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த பேக் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்லேயும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு வேறு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுப்பாங்க. அதுக்காக தைக்கிறோம். ஒரு பேக் 2 பேக்லாம் தைக்க மாட்டோம். ஒரு 100 பேக்லேருந்து 200 பேக் 300 பேக் அந்த மாதிரி தைப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1 2 தைச்சி தர மாட்டாங்க. மினிமம் ஒரு 100 பேக்காச்சும் கேட்கணும். அப்போ தான் தைச்சி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பேக் வந்து நாங்கள் கட் பண்ண மாட்டோம். கட்டிங் மாஸ்டர் வந்து தான் கட் பண்ணி கொடுப்பாரு. அதனால தான் 1 2 கேட்டால் அவர் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 100 பேக்காவது கேட்டால் தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து செயின் பட்டியை வந்து சின்ன துண்டு இருந்துச்சுல்ல, அதை வந்து ஓரமாக சின்னதாக ஒரு மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டிருக்கோம். அதை வந்து அந்த ஜிப்பு மேலே வச்சு அப்படியே அடிச்சிருக்கோம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடு அந்த செயின் பட்டி ஓரமாக ஒரு தையல் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த சைடு அதே மாதிரி வச்சு தைக்கணும். அதில் இப்போ வந்து செயின் பட்டி ரெடி. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ஸில் வந்து ஒயிட் கலர் அந்த துண்டு வந்து அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி கிளிப் இருக்கும். அது வந்து கடையில் கேட்டால் கிடைக்கும். அந்த கிளிப்பில் மாட்டிட்டு அதை சுற்றி அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும் சென்டராக வச்சு. இப்போது சாண்டல் கலரில் 2 பார்ட்ஸ் காமிச்சிருங்களா, அதை வந்து அந்த க்ரீன் கலர் பார்ட்ஸில் அப்படியே கமத்தி வச்சு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். அப்படியே அதில் கமத்தி வச்ச மாதிரி அப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டுட்டு பிரிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதை வந்து லைட்டாக அப்படியே மடித்து விட்டுட்டு நல்லா கீறி விட்டுட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையல் போடணும், மேல் தையல். அப்போ தான் அது ஸ்டிப்பாக நிற்கும் பிரிஞ்சு வந்து. அதே மாதிரி இந்த சைடும் நல்லா மடித்து விட்டு ஒரு கீறி விட்டுட்டு லைட்டாக ஆயில் போட்டுட்டு அப்படியே மேலேயே ஒரு தையல் போடணும். ஃபோமில் தைக்கும்போது ஆயில் போட்டு தான் தைக்கணும், இல்லைன்னா ஃபோம் வந்து கிழிஞ்சிரும்.
இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பார்ட்ஸ் தைச்சிக்கலாம். பேக் பார்ட்ஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு சாண்டல் கலர் துண்டு எடுத்து ஜிப்பை வந்து தலை கீழே வச்சுட்டு யூ ஷேப்பில் தைச்சிக்கணும். தைச்சிட்டு நல்லா 2 தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த துண்டை கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் கட் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸ்க்கு மேல் பட்டியை வந்து லைட்டாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பேக் பார்ட்ஸுக்கு கீழ்பட்டி அதேமாதிரி லைட்டாக மடித்து நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த மேல் பட்டியை வந்து அந்த ஜிப்பில் பிரித்து வச்சு ஓரமாக வச்சு அப்படியே ஒரு தையல் போடணும் நீட்டாக. நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சா கூட நாங்கள் அதில் வந்து மாடல்ஸ் நிறைய அனுப்புவோம். உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ சொன்னீங்கன்னா தைச்சி தருவோம். ஒரு மாடலுக்கு ஒரு ரேட் வரும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸோட கீழ்பட்டி கீழே வச்சு இந்த சைடு வச்சு அப்படியே தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே வந்து அஸ்தர் 2 அஸ்தர் காமிச்சிங்களா, பேக் பார்ட்ஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கு அஸ்தர் வச்சுட்டு தூர் பார்ட்ஸ் காமிச்சிருங்களா அதை வந்து வச்சு சென்டராக வச்சுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது பேக் பார்ட்ஸ் ஃப்ரண்ட் பார்ட்ஸுக்கும் அதே மாதிரி அஸ்தர் வச்சுட்டு அந்த செயின் பெட்டி காமிச்சிருங்களா அதில் வந்து ரன்னர் போட்டுட்டு அப்படியே திருப்பிடணும். செயின் பெட்டி வந்து திருப்பி வச்சுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு கொஞ்சம் தரம் தையல் போட்டுட்டு இப்போ வந்து ஹேண்டில் வைக்கணும். ஹேண்டில் வந்து ஒயர் போட்டுக்கலாம். ஒயர் போட்டுட்டு ஒயரை வந்து சென்டராக தள்ளி விட்டுட்டு அந்த ஒயிட் பார்ட்ஸ் மேலே அந்த ஹேண்டிலை வைக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த ஒயிட் பார்ட்ஸ் மேலே அந்த ஹேண்டிலை வச்சு நீட்டாக ஒரு தையல். இப்போது பேக் பார்ட்ஸை முதல்ல கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸை வந்து அப்படியே திருப்பி நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி திருப்பி வச்சு கொஞ்சம் தூரம் தையல் போட்டுட்டு ஹேண்டில் வச்சுருந்தீங்களா ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு மேலே அது அடையாளமாக வச்சு பேக் பார்ட்ஸில் ஹேண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு அவ்வளோதான். நீட்டாக ஒரு தையல் போட்டுருணும். இப்போ திருப்பி விட்டுட்டு தூர் பார்ட்ஸ் லைட்டாக ஆயில் தடவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்ஸ்க்கு மேலே அந்த பேக் பார்ட்ஸில் தூர் பார்ட்ஸ் அடிச்சு வச்சுருந்தீங்களா அதை வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்ஸில் அப்படியே அட்டாச் பண்ணி அப்படியே நீட்டாக ஒரு தையல். அவ்வளோதான். இப்போ வந்து சைடில் நல்லா மேலே ரஃப் அடிச்சுட்டு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். அதேமாரி கீழேயும் ஒரு ரஃப் அடிச்சிடணும். இந்த சைடு மேலே நல்லா ரஃப் அடிச்சுட்டு கீழேயும் அதே மாதிரி ரஃப் அடிச்சிடணும். இப்போ வந்து இதில் வந்து அட்டை போட்டுக்கலாம். அட்டை போட்டுட்டு நல்லா இப்படி இழுத்திங்கன்னா முக்கோணம் ஷேப்பில் வரும். அதை வந்து கீழ் சைடு வச்சு நல்லா ரஃப் அடித்து நீட்டாக ஒரு தையல் போட்டுடணும். அதேமாரி இந்த சைடும் இழுத்திங்கன்னா ஒரு முக்கோணம் ஷேப்பில் வரும். அதை நீட்டாக வச்சு மிஷினில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்து திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பேக் வந்து மேலே வந்து அந்த செயின் பெட்டிக்கு மேலே சுற்றி அப்படியே தையல் போடணும். நல்லா ஆயில் தடவிட்டு அந்த செயின் பெட்டியை உள் சைடாக மடித்து விடணும். அப்படியே உள் சைடாக மடிச்சது பார்த்திங்கன்னா உள் சைடாக மடித்து விட்டு அப்படியே சுற்றி ஒரு தையல் போடணும். ஓரமாக அப்படியே சுற்றி ஒரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பேக் தைச்சாச்சு. பேக்கோட மாடல் இதுதான்.
இது பேக்கில் ஒரு ஜிப்பு இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு. இங்கே வந்து ஒரு கிளிப்பு வச்சு தைச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ரெண்டுத்தோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பேக்கோட மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.